அதிமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் ஒன்றிய கழக நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி மூலம் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் குணசேகரன். இந்த ஆலோசனை கூட்டத்தில் எது பற்றியெல்லாம் முக்கியமாக விவாதிக்கப்பட இருக்கு? விவரங்கள். சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்தில் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாவட்ட நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டம் தற்பொழுது காணொலி காட்சி மூலமாக நடைபெற்று வருகிறது. அதிமுகவினுடைய கட்சி ரீதியான அமைப்பு ரீதியான அந்த கட்சியில் மொத்தமாக 82 மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த 82 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் உட்பட அந்த அணியினுடைய சார்பு அணியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் என மொத்தமாக ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் இருக்கக்கூடிய அணி நிர்வாகிகளோடு காணொலி காட்சி மூலமாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அந்த ஆலோசனை கூட்டத்தில் ஒன்றிய நிர்வாகிகள் உள்ளிட்ட மாவட்ட பொறுப்பாளர் என பல்வேறு நிர்வாகிகளும் அதில் கலந்து கொண்டு அந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய செயல்பாடுகள் மற்றும் அடுத்து வரக்கூடிய அந்த சட்டமன்ற தேர்தலுக்கான அந்த பணிகள் குறித்தான ஆலோசனையை எடப்பாடி பழனிசாமி வழங்கி வருகிறார். அது மட்டுமல்லாமல் அடுத்த 2 மாதத்திற்குள்ளாக பூத் கமிட்டி அமைப்பது மற்றும் பூத் கமிட்டி நிர்வாகிகளை அமைத்து அந்த பட்டியலை உடனடியாக கட்சியினுடைய தலைமை கழகத்திற்கு அனுப்ப வேண்டும் எனவும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் எடப்பாடி பழனிசாமி அந்த நிர்வாகிகளிடம் வலியுறுத்தி வருகிறார். அது மட்டுமல்லாமல் திண்ணை பிரச்சாரங்களை முன்னெடுக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக 2026 அந்த தேர்தலை முன்னிறுத்தி அதிமுகவினுடைய செயல்பாடுகள் மற்றும் அதிமுகவினுடைய திட்டங்கள் குறித்து அந்த ஒவ்வொரு கிராம பகுதிகளுக்கும் சென்று திண்ணை பிரச்சாரங்களை மேற்கொள்ள வேண்டும் எனவும் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தி இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அதிமுக கட்சி சார்பில் இருக்கக்கூடிய காலியாக இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகளினுடைய அந்த பட்டியலையும் வழங்க வேண்டும். அந்த காலியாக இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகளை உடனடியாக நியமிக்க வேண்டும் என்பது குறித்தும் எடப்பாடி பழனிசாமி இந்த ஆலோசனை கூட்டத்தில் காணொலி காட்சி மூலமாக அறிவுறுத்தி வருகிறார். அதுவும் 82 மாவட்ட நிர்வாகிகளும் இன்று காலை 10 மணி முதல் இன்று மாலை வரை ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி மூலமாக பங்கேற்றிருக்கிறார். அது இந்த காணொலி காட்சியின் மூலம் எடப்பாடி பழனிசாமியோடு அதிமுகவினுடைய அவைத்தலைவர் தமிழ்மகன் ஹுசேன், அதே போன்று அதிமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர்கள் KP முனுசாமி, அதே போன்று அதிமுகவினுடைய தலைமை நிலை செயலாளர் இருக்கக்கூடிய SP வேலுமணி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் அதிமுக கட்சி அலுவலகத்திலிருந்து காணொலி காட்சி மூலமாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.